மைவி3 ஆட்ஸ் பணம் வருமா வராதா? ஒருவேளை அவங்க பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அவங்க மேலே எந்த விதமான கேஸும் போட முடியாது. அது எப்படி? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம மைவி3 ஆட்ஸ் மட்டும் இல்லை, இது மாதிரி எல்லாவோடைய நியூஸும் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு அந்த மைவி3 ஆட்ஸோட ஒருவேளை அவங்க பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலே அவங்க மேலே எந்த வித கேஸும் போட முடியாது சொன்னாலும் அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அது மேலே ஏன் கேஸ் அவங்க மேலே போட முடியாதுன்னா, ஏன்னா நம்ம அந்த க்ரௌண்டில் ஒவ்வொரு லெவலும் மேலே ஏறும்போது நம்ம ஒரு பணத்தை கட்டிட்டு தான் நம்ம மேலே ஏறுவோம். அந்த பணத்தை நாம் திரும்ப கேட்டால் அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அவங்க மேலே கேஸ் போட முடியாது. அது ஏன்னா அவங்ககிட்டேருந்து நம்ம ஒரு பொருள் வாங்கியிருப்போம். அதாவது கேப்சூலு, அப்புறமா ஃபேஸ் கேர் பேக்கு அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ராடக்ட்டே ஒரு தப்பான ப்ராடக்ட் தான். அது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த ப்ராடக்ட்டை யாருன்னா வச்சுருந்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை யாரும் யூஸ் பண்ணாதீங்க. அது ஒரு தப்பான ப்ராடக்ட்டு. அந்த ப்ராடக்ட் என்னவோ அவங்க ஒரு ப்ராடக்ட் 3000 4000 அந்த மாதிரி ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதோட ஒரிஜினல் ரேட்டு 150 200 தான் இருக்குது. அவங்க ஏன் அவ்வளோ ரேட்டாக பண்ணி கொடுக்குறாங்கன்னா, அது இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல அது வேறு ஒரு ஸ்டேட்லேருந்து அது வருது. இவங்க அங்கேருந்து வாங்கி இவங்க நம்மளுடைய மைவி3 ஆட்ஸ் இருக்குல்ல, நம்மளுடைய இல்லை அவங்களுடையது, அந்த மைவி3 ஆட்ஸோடைய ஃபோட்டோ மட்டும் மேலே போட்டு விற்கிறாங்க. அது ஏன் விற்கிறாங்கன்னா, ஒரு வேளை அவங்க காசு கொடுக்காம மாட்டிக்கிட்டாங்கன்னா, நாங்கள் ப்ராடக்ட் கொடுத்துட்டோமே, நாங்கள் எதுக்கு அவங்களுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி திருப்பி விட்ருவாங்க. அதனால மைவி3 ஆட்ஸ் நம்ம எப்பயுமே நம்பக்கூடாது. அவங்க காசு வருமா வராதா அந்த விஷயத்துக்கு வரோன்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட் நான் என்ன சொன்னேன், ஒரு வேளை அவங்க ப்ராடக்ட் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்காம இருந்திருந்தால் நம்மளுக்கு காசு கொடுத்துருப்பாங்க. அந்த காசு கொடுக்கலன்னா நம்ம கேஸ் போடலாம். இப்போ நம்மளால எதுவுமே தான் பண்ண முடியாது. அப்புறம் எப்படி பண்ண முடியும்? இதுதான் இந்த பிரச்சனை முடியுது. இந்த மைத்ரி ஆட்ஸ்க்கு ஓனர் எவன் தானா அப்படின்னு பார்த்தா அதுவும் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இப்போ ஃபோட்டோவில் வராமல் பாருங்கள், இவன் கூட தான் இன்னொரு சேனலில் V3 ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் இவனும் இப்போ மைவி3 ஆட்ஸில் பேசுனாங்களே அவனும் தான் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. V3 ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஒரு வீடியோவில் பேசுகிறதுக்காக தான் இவன் வருவான். இவன் முன்னாடி எம்டியாக நின்றுட்டு பின்னாடி ஒருத்தனை வச்சு வேலை வாங்குறானோ அப்படின்னு எதுவும் தெரியல. ஏன்னா பின்னாடி இவனுக்கும் வேலை ஒரு எம்டி இருப்பாங்க, கண்டிப்பாக ஒரு மேனேஜராக தான் இருப்பான். எனக்கு தெரிஞ்சு அதில் தான் இப்போ இந்த காசு கொடுப்பாங்களும் கொடுக்க மாட்டாங்கன்னா, இவங்க நேரத்தில் பிஸ்னஸ் மாடல் நம்ம காசு கட்டுறோம், நம்ம காசு எடுத்து தான் நம்மளுக்கு பின்னாடி வரவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. இப்போ அதே மாதிரி நாம் காசு கட்டுறோம், அப்புறமா இன்னொருத்தர் காசு கட்டுறாங்க, நம்மளுக்கு பின்னாடி வரவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. அப்படின்னா ஒரு நாள் அந்த காசு கட்டுறவங்களுடைய இடம் காலி ஆகிடும் மீன்ஸ் அவங்க அவள் தான் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே யாரும் கட்ட மாட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியும் போது அந்த காசை பின்னாடி வரவங்களுக்கும் கொடுக்க முடியாது. அப்போ அவங்க என்ன மாட்டிக்கிறாங்கன்னா, இருக்கிற காசு எடுத்துகிட்டு வெளிநாட்டுக்கு ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் இந்த மைவி3 ஆட்ஸோடைய பிஸ்னஸ் மாடலே. அதனால நீங்கள் அது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறேன். சரி, ஓகே, இதுதான் அவங்களுடைய மாடல். நான் உங்களுக்கு முடிஞ்சளவு புரிய வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.